சாம்சங்ல இருந்து Galaxy Z Fold5 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனை வந்து இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல வெளியும் டிஸ்ப்ளே இருக்கு, உள்ளேயும் டிஸ்ப்ளே இருக்கு. மேலும் வந்து உள்ள வந்து நமக்கு விரிக்கும் போது வந்து ஒரு பெரிய டிஸ்ப்ளே வந்து ஒன்று கிடைக்கும். ஸோ போனை ஃபோல்டபிளாகவும் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய ஓப்பன் பண்ணும்போது டேப் மாதிரியான பெரிய டிஸ்ப்ளே வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போன் வந்து உங்களுக்கு ரைட்டான சாய்ஸா இருக்கும். ஸோ இந்த போன்ல எல்லா விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இப்போ இந்த போனோட டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். முதல்ல உள்ள இருக்கிற டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது இல்ல ஒரு 7.6 இன்ச்க்கான QXGA Plus டைனமிக் AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இது ஒரு 2x AMOLED டிஸ்ப்ளேயாக வருது. 374 ppi டென்சிட்டி, மேலும் வந்து 1 ல இருந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ சப்போர்ட், 1750 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் போகுது. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. அதே வெளியுள்ள டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 6.2 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள டைனமிக் AMOLED 2x கவர் டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இதுல இருந்து 402 ppi டென்சிட்டியோட வருது. மேலும் 48 ஹெர்ட்ஸ்ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்ப்ளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு வந்து கார்னிங் கோலா கிளாஸோட விக்டஸ் 2 கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ வெளியுள்ள டிஸ்ப்ளே வந்து ரொம்ப நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு டிஸ்ப்ளேயாக இருக்கும். ஸோ ஸ்கிராச்சஸ் அவ்வளவு ஈஸியா படாது. மற்றபடியா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான போன்ல உள்ள சைடுல உள்ள பவர் பட்டன் தராங்க. அடுத்தபடியா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 அப்படிங்கிற 3.36 GHz ஆக்டோ கோர் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசஸராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக Adrenoவோட 740 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கா ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சா இருக்கும். ஃபிளாக்ஷிப் சிப்செட்ங்கிறதுனால நமக்கு வந்து போன் ஹேங் ஆகாது, ஸ்லோ ஆகாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். குறிப்பா வந்து நமக்கு எக்ஸ்னாக்ஸ் ப்ராசஸர் கொடுக்காம இந்த ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எப்படி பார்க்கும்போது இந்த போன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 12GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 12GB RAM with 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM with 1TB ஸ்டோரேஜ் வரையும் வருது. RAM வெர்ஷன் LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து நமக்கு UFS 4.0 கொடுக்குறாங்க. ஸோ 4.0 கொடுத்ததுனால ரொம்ப ஃபாஸ்டான ஸ்டோரேஜா இருக்கு. ஸோ காப்பி பண்றது நமக்கு வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும். மேலும் இந்த போன் வந்து Android 13 OSல One UI-க்கான 5.1.1 இன்டர்ஃபேஸ்ல ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. முதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.8 அபர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்கு. மேலும் டியூல் பிக்சல் ஃபேஸ் டேட்டா ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இந்த கேமராவோட 123 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இது f2.2 அபர்ச்சர் வருது. மூணாவது ஒரு 10 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இது f2.4 அபர்ச்சர் வருது. இந்த கேமரால ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் தராங்க. அது மட்டும் இல்லாம 3x வரையும் ஆப்டிகல் ஜூம் பண்ண முடியும். 30x வரையும் டிஜிட்டல் ஜூமும் இந்த கேமரால பண்ணலாம் சொல்றாங்க. சோ போனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா இருக்கு. மத்தபடியே செல்ஃபி கேமரா அப்படி பார்க்கும்போது இந்த போன்ல 2 கேமரா இருக்கு. அதாவது நமக்கு வந்து ஒன்னு வெளியுள்ள கவர் டிஸ்ப்ளேக்கு ஒரு கேமரா இருக்கு. இன்னொன்னு வந்து போனுக்குள்ள உள்ள டிஸ்ப்ளே. அதாவது போனுக்கு வெளியே உள்ள டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 10 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.2 அபர்ச்சர்ல தராங்க. அதே போனை வந்து உள்ள ஓபன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடுல கேமரா இருக்கிறத நோட் பண்ண மாட்டீங்க. போனை ஃபுல்லாக ஓபன் பண்ணி டேப் மோட்ல வச்சிருக்கும் போது நமக்கு எந்த விதமான கேமரா தெரியாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா இதுல ஆக்சுவலா கேமரா இருக்கு. அதாவது அண்டர் டிஸ்ப்ளே கேமரா கொடுக்குறாங்க. டிஸ்ப்ளேக்கு கீழே நமக்கு வந்து ஒரு 4 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுக்குறாங்க. இது f1.8 அபர்ச்சர்ல வருது. சோ இதே மாதிரியாக ஒரு அண்டர் டிஸ்ப்ளே கேமரா இந்த போனுக்குள்ள இருக்கு. இது போக இந்த போன்ல வந்து S Pen சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா ஸ்கிரீன்ல டைரக்டாக பென் வச்சு எழுத முடியும். இது போக இந்த போன்ல வந்து 3 சிம் சப்போர்ட் இருக்கு. சொல்லப்போனா அதாவது 2 பிசிக்கல் சிம்மும் ஒரு இ சிம்மும் போடலாம் சொல்றாங்க. சோ இந்தியால வந்து இந்த இருக்கும்போது இந்த சப்போர்ட் இருக்குமாங்கிறது தெரியல. சோ மத்தபடியே ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து 2 பிசிக்கல் சிம்மும் ஒரு இ சிம் சப்போர்ட் தராங்க. அட் அ டைம்ல 3 சிம் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இந்தியால வரும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பிசிக்கல் சிம்மும் ஒரு இ சிம்மும் அப்படி இல்லனா 2 பிசிக்கல் சிம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மத்தபடியாக இந்த போன் வந்து Android 13 OSல One UI-க்கான 5.1.1 இன்டர்ஃபேஸ்ல ரன் ஆகுது. இந்த போன்ல வந்து தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. காரணம் IPX8 ரேட்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து 3.5 ஆடியோ சப்போர்ட் இந்த போன்ல கிடையாது. அதே போல USB Type-C ஆடியோவும் தராங்க. மேலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்கு. நெட்வொர்க்ஸ் அப்படி பார்க்கும்போது இந்த போனுக்கு வந்து 5G சப்போர்ட் தராங்க. மேலும் 4G-க்கான VoLTE, Bluetooth 5.3, NFC, GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. கடைசியாக இந்த போனோட பேட்டரிஸ் அப்படி பார்க்கும்போது ஒரு 4400 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஒருவேளை வயர்லெஸ்ஸா சார்ஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நமக்கு 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. மேலும் வந்து இந்த போன் வந்து மேல மற்ற டிவைசஸ் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸோ இல்லனா வந்து ஒரு வாட்சோ வச்சீங்கன்னா அது மூலமா ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு சொல்றாங்க. அதுவும் 4.4 வாட்ல ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்டான சார்ஜிங் ரிவர்ஸ் வயர்லெஸ்ல கொடுத்திருக்காங்க. இது மூலமாக குட்டி குட்டி டிவைஸ் வந்து அவசரத்துக்கு வந்து சார்ஜ் பண்ணனும்னா இந்த போன் மேல வச்சீங்கனாலே சார்ஜ் ஆயிரும். சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு வந்து USB Type-C போர்ட் கொடுக்குறாங்க. கடைசியாக இந்த போனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் பிரைஸ் 1,47,000 அப்படிங்கிற பிரைசிங்ல வந்து வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது வந்து ஃபாரின் லான்ச் ஆன பிரைஸ். ஏன்னா இந்தியால ஆஃபிஷியலாக என்ன பிரைசிங் கொண்டு வராங்க அப்படி தெரியல. சோ அது தெரிஞ்ச உடனே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சோ நீங்க இந்த சாம்சங்கோட Z Fold5 பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.